மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல கத்தினா நாய் கடிக்கும் வாயப்பத்து அப்படின்னு சொல்லி மிரட்டி ஒரு அப்பாவி பெண்ண உயர் போலீஸ் அதிகாரி துஷ்பிரயோகம் செய்த சம்பவம். பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவங்களுக்கு மாப்பிள்ள தேடுகின்ற தேரர் அப்படின்னு பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. இப்போலோகம பிரதேசத்துல ஒரு உணவகத்தை நடத்தி வந்த அப்பாவி பெண் அதிகாலையில போய் பாக்குற அவட உணவகம் குடை சார்ந்து இருக்குது. பலத்த காற்றும் இல்லையே, யார் இதை செய்திருப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. கடைக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ரத்நாயக் ஆசிரியர் தானே கடையை காலி பண்ண அப்படின்னு மிரட்டினாரு. ஒருவேளை இவர் இதை செய்திருப்பாரோ என்ற எண்ணத்துல உடனடியாக போலீஸ் நிலையத்துல ஒரு புகாரை வழங்குறா இந்த குறித்த பெண்மணி. இருதரப்பை கூப்பிட்டு போலீசார் சமரசம் செய்து அனுப்பி வச்சாங்க. கடையை தொடர்ந்து நடத்துங்க, நீங்க இந்த அச்சுறுத்தலை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரத்நாயக் ஆசிரியரையே போலீசார் எச்சரித்து வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. மீண்டும் கடையை திறக்கிற பணியில குறித்த பெண்மணி ஈடுபட்டு வந்திருக்கா. மீண்டும் ரத்நாயக் ஆசிரியர் கடையை நீ திறந்தா கழுத்தை பற்றி உன் சோழியை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. தனியா இருக்கிற பெண் இல்லையா, கணவன் இல்லாம வாழ்றவ, வாழ்க்கையில போராடுறவ, எது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி மீண்டும் போலீஸ் நிலையத்துக்கு போய் ஒரு புகாரை வழங்கியிருக்கா. வாக்குமூலங்கள் எல்லாம் போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி ஓவைசி வாங்கி கொண்டாரு. எல்லாம் முடிஞ்சு இவ கிளம்புகின்ற சந்தர்ப்பத்துல ஓவைசி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேஸை பாக்குறது நான் தான், தேவையான உதவிகளை நான் பண்ணி தருவேன், நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை, நீ தனியானா வாழ்க்கையில போராடுறாய், எனது போன் நம்பர் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சுவரில் நான் பார்த்தேன் உங்களுடைய காரியாலய இலக்கத்தை, நான் அதை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்றேன், நான் தான் இந்த விசாரணை முன்னெடுக்கிறேன், இந்த பர்சனல் நம்பர் இந்த இருக்கு, இதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த நம்பரை கொடுத்து அனுப்பியிருக்கிறது ஓவைசி. போனதுல இருந்து அவ்வப்போது போன் பண்ணி கடை எப்ப திறக்கிறீங்க, வேலை எப்படி போகுது, இறுதியா கேட்டுக்கிறார் எப்ப நீங்க கடையை ஓப்பன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. நாளை காலையில கடையை ஓப்பன் பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்குனாங்க இவருடைய வாகனத்துல காலையில தலையாட்டிட்டு ஓகே ஓகே நல்லா செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. பிறகு ஒரு நாள் 8 மணி அளவுல போன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, எனக்கு சின்ன ஒரு உதவி தேவைப்படுது, என் வீட்டுக்கு விருந்தினர்கள் 3 பேர் வராங்க, இவங்களுக்கு சமைச்சு போடணும், இந்த உதவியை செய்றீங்களா அப்படின்னு கேட்டதற்கு, உதவி செஞ்சவராச்சே, வாழ்வாதாரத்தை திரும்பி தந்தவரே, கடைசேரத்துக்கு வழி வகுத்தவரே அப்படின்னு சொல்லி நன்றி மனப்பாங்கோட இவ ஆம்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு நாங்க போலீஸ் அதிகாரி சொல்லியிருக்கிறாரு, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு எந்த வாகனத்துல உங்களை ஏற்றிட்டு போறேன், ரெடியாக இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு நாங்க இவ ரெடியாக இருந்திருக்கிறா. சொன்னது போல அங்கு ஏத்திட்டு போயிருக்கிறாரு. கேட்டை அவரே திறந்திருக்கிறாரு, கதவை அவரே திறந்திருக்கிறாரு. அப்போது இந்த பெண் கேட்டிருக்கிறா, விருந்தாளிகள் வாரன்னு சொல்றீங்க, யாருமே இங்க வரலையே சார் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல வந்துருவாங்க, நாங்க உள்ள போவோம் அப்படின்னு சொல்லி கதவை திறந்த நேரம் ஆட்டோட சைஸ்ல மிகப்பெரிய ஒரு நாய் இருந்திருக்குது. இந்த நாய் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாண்டா வருது, போண்டா போகுது, உட்காருண்டா உட்காருது, நகருண்டா நகருது, உண்ணுண்டா உண்ணுது, தூங்குண்டா தூங்குது அப்படின்னு சொல்லி பழக்கப்பட்ட நாய். இப்போது இவ அங்கிருக்கின்ற ஒரு கதிரையில அமர ஆரம்பித்தா. உடனடியா காக்கி சட்டையை மாத்தி கொண்டு ஒஷ் பண்ணி கொண்டு வேறொரு ஆடையை உடுத்துட்டு வந்தவர் அருகில வந்தோடனே இவ பயப்பட ஆரம்பிச்சிருக்கா. இவ கேட்டுக்கிறா, என்ன சார் பொய் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கீங்க, விருந்தாளிகள் யாரும் இல்லை, என்னை வீட்டுல விட்டுருங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, உனக்கு எவ்வளவு உதவியை பண்ணிருக்கிற, நீ எனக்கு இதை பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு சாராய போத்துல குடிக்க ஆரம்பிச்சிருக்கா. ரொம்ப பயந்து போன இந்த பெண்மணி, வேணாம் சார் என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிருக்கிறா. இந்த ஒரஞ்சலை உரிச்சுதாவே அப்படின்னு சொல்லி அதை அவ கையாலே உரிச்சு பைட்ஸுக்காக அதை பயன்படுத்தியதாகவும் அவ சொல்லி இருந்தா. உடனடியாக பலாத்காரமாக அவருடைய பிரத்யேகமான அறைக்கு இவ கொண்டு சென்றதாகவும், அப்போது நாய் பார்த்து கொண்டிருந்த நேரம் இவர் சொல்லியிருக்கிறார், கத்தினா நாய் கத்தும், நாய் கடிக்கும், பிரச்சனை பெருசாகிரும் அப்படின்னு சொல்லி மிரட்டி. அந்த நாயை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குது, ஆபத்துன்னு சொல்லி கத்தினா ஏதும் உயிருக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்றதுனால நான் மௌனமாக இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாம இரவு முழுக்க என்ன பலாத்காரம் செய்து துஷ்பிரயோகம் பண்ணினாரு. அழுது இரவை நான் கழிச்சேன். காலையில 5:15 மணி அளவுல தான் என்ன வீட்டுல கொண்டு இறக்கி விட்டாரு. யாரிடமாவது சொன்னா கொண்டு போட்டுவன் அப்படியே மிரட்டி இருந்தாரு. இதை யாரிடம் சொல்ல முடியல, எப்படி சொல்ற, அதிகாரத்துல உள்ளவங்க ஆபத்தாகிரும் அப்படின்னு சொல்லி பயத்தோடு வாழ ஆரம்பிச்சேன். ஒரு நாள் நான் மகளை கூட்டிட்டு பன்சலைக்கு போற நேரத்துல குறித்த இந்த ஓவைசி அவரை கார்ல மோதிர மாதிரி பாசாங்க செஞ்சுட்டு போனாரு. ஏதாவது செஞ்சிருவாரோட அச்சத்துல இதுக்கு மேல மௌனமாக இருக்கக்கூடாது என்பதனால எனது சகோதரரிடம் இந்த விஷயத்த சொல்லி இருந்தேன். உடனடியாக அவர் கொழும்புக்கு அழைச்சு சென்று பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பாதுகாப்பு திணைக்களத்துல ஒரு புகாரை அளிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லிட்டு, எனக்கு இந்த ஒரு விஷயத்துல நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தா. இந்த ஒரு விஷயம் குறித்து இப்போது ஏஎஸ்பி தரத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி விசாரணைகளை மேற்கொள்வதாக சொல்லப்பட்டது. உள்ளக விசாரணை எல்லாம் எவ்வளவு தூரம் நியாயத்தை வாங்கி கொடுக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழ ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னடா, இப்படியான ஒரு தைரியமான ஒரு வேலையை செய்யறதாக இருந்தா
காக்கி சட்டையில, அரச வாகனத்துல, அரச வீட்டுல சாராயம் குடிச்சு பெண்ணை கடத்தி உயிர் அச்சுறுத்தல் விட்டு தடுத்து வைத்து பாலியல் பலாத்காரம் செய்யற அளவுக்கு துணிவு வருமாக இருந்தால் இது பழக்கப்பட்ட ஒரு செய்தி. இவருக்கான அனுகூலங்களை உயர் அதிகாரிகள் வழங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது இவர் செய்திருப்பார் என்ற சந்தேகம் எழ ஆரம்பிச்சிருக்குது. என்னதான் இருந்தாலும் இத்தனை குற்றங்களையும் அரசு உடைமைகளை பயன்படுத்தி செய்தது என்பது மிக கேவலத்திலும் கேவலமாக இப்போது பேசப்படுது. இந்த பெண்ணுடைய கோரிக்கை என்னடா, தனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் சொல்லி இருந்தா. இதை சொல்லும் போது அவ பட்ட கஷ்டமும் பட்ட அவமானமும் ஏற்பட்ட சங்கடமும் அதுவே மிகப்பெரிய கொடுமையாக பார்க்கப்பட்டது. இது குறித்து தீர்க்கமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு, சுயாதீனமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இத்தனை குற்றங்களுக்கும் இந்த பெண் கண் முன்னே இவருக்கு தண்டனை கிடைக்கணும். பெண்கள் தனிமையில் பயணம் செய்வது தவிர்த்து கொள்வது அவர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அப்படின்றதுதான் மீசான் டிவி வினயமாக கேட்டுக்கொள்கின்ற மற்றொரு விடயம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் ஹரிணி அமரசூரியக்கு மாப்பிள்ளை பார்க்கின்ற ஒரு வேலையை ஒரு தேரர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஹரிணி அமரசூரிய இந்த பதவியிலிருந்து விலகணும், பிரதமர் பதவி, கல்வி அமைச்சர் விட்டுறணும், இது இவருக்கு பொருத்தமில்லை அப்படின்ற பல்வேறு விஷயங்களை இப்ப சேரர்கள் முன்னின்று போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில மிகிந்தல விகாரையின் விகாராதிபதி நம்ம ரத்ன தேரர், சீல ரத்ன தேரர் இப்ப வெகுளியாக அவருடைய வாழ்க்கை மாறி போச்சு. திருகோணமலை வரைக்கும் சிலையை கொண்டு சிலை வைக்கிற விவகாரத்துல மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியவர் மலாங்கோட கசப்ப தேர. இவங்க எல்லாம் என்ன வகையான கீழ்த்தரமான விமர்சனங்களை ஹரிணி அமரசூரிய மீது வச்சாங்க, எவ்வகையான மோசமான வார்த்தை பிரயோகங்களை பாவிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு தேரர் சொன்னாரு, ஹரிணியை நோனா நான் நல்ல மாப்பிள்ளையா பாக்குறேன், திருமணம் முடிச்சு பிள்ளையா பெற்றுக்கொண்டு பிள்ளைகளை வளர்க்கிற சூரிய பாருங்களே, ஆடி போடி அவள் இவள்னு சொல்லி மிக கேவலமாக ஹரிணி அமரசூரிய அவங்கள விழிக்கிற கொடுமைய மிகுந்தல விகாரையின் விகாராதிபதி சொன்னது. குழந்தைகளை ஹரிணி அமரசூரிய அவர்களிடமிருந்து பாதுகாக்கணும், இதுக்கான போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி மற்றும் ஒரு தேரர் கருத்துரைக்க, இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அமைச்சர் லால்காந்த் அவங்களுக்கு கடுப்பாகி மிகுந்தல விகாராதிபதியை வனவாசி காட்டுவாசி அப்படின்னு சொல்லி அவர் விமர்சனம் செய்ய மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக இந்த ஒரு விஷயம் மாற ஆரம்பிச்சது. இங்கு பயன்படுத்தப்பட்ட இணையதளம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தாண்டி இது வேறொரு இடத்துக்கு இந்த பிரச்சனை போயிருக்கிறத பார்க்க முடியுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பௌத்த மதத்துக்கு இந்த அரசு முக்கியத்துவம் கொடுக்குது இல்ல, சிங்கள தேசத்தை உருவாக்குது இல்ல, தேரர்களுக்கே பிரச்சனை, தேரர்களையே விமர்சிக்கிறாங்க, காட்டுவாசின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இப்போது இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பணும், பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை இல்லை அப்படின்ற ஒரு கோஷத்தை முன்னிறுத்தி தான் இப்போது இந்த ஒரு விஷயம் காய் நகர்த்தப்படுவது தெரிய வந்திருக்கு. நாமல் ராஜபக்ஷ அவங்க பௌத்த மதத்துக்கு ஒரு பிரச்சனைடா, பொறுத்திருக்க மாட்டோம், பொங்கி எழுவோம், பாதைக்கு வருவோம், அரசு வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு சொல்லி இப்படியான ஒரு கருத்தை பேச ஆரம்பிச்சாரு. இப்ப தேரர்களுக்கு பிரச்சனை, தேரர்களை மதிக்கிறாங்க இல்ல, தேரர்களுடைய ஆசைகளை பெறாங்க இல்ல, பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இது குறித்து மற்றும் ஒரு தேரர், தேசத்தை பாதுகாக்கும் தேசிய இயக்கத்தினுடைய தலைவர் குணவம்ச தேரர் பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவரிடமிருந்து கல்வி அமைச்சர் மீள பெற்றுக்கொள்ளுங்க, புதிய அமைச்சர் மறுசீரமைப்பு மேற்கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு கடிதத்தை அவர் கைப்பட எழுதி அனுப்பி வச்சிருக்கிறாரு. இப்போது ஏதோ ஒரு வகையில இந்த ஒரு விஷயத்தை பூதாகரப்படுத்தி இப்போது ஒரு அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இப்போது இந்த ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இந்த ஒரு விஷயம் குறித்து இப்போது அரசு தரப்புல கல்வி அமைச்சு சார்பாக பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெப்சைட் திணிக்கப்பட்டது எனக்கு தெரியாது, இது உடனடியாக நீக்கிட்டோம், இந்த புத்தகங்கள்ல மாணவர்களுடைய பாவனைக்கு கொடுக்க மாட்டோம், இந்த வெப்சைட்டை முடக்கியாச்சு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம உள்ளக விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறோம், சிஐடில இது குறித்த விசாரணைக்கு நாங்க முறைப்பாடு அளிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடும் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம், எதற்காக இந்த விமர்சனம், இவ்வளவு தூரம் கீழ்த்தரமா பேசுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வெறும் அரசியலாக இப்போது ஆக்கப்பட்டிருக்குது. இது எப்போது பேசப்படணும், எப்போது ஆர்ப்பாட்டம் செய்யணும், எப்போது ஆர்ப்பரிக்கணும், எப்போது இது போன்ற விமர்சனங்களை முன்வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போட்டது நாங்க தான், அதை நடைமுறைப்படுத்துவோம், இது நாட்டுக்கு தேவை, இது குழந்தைகளுக்கு இது சம்பந்தமான விஷயங்களை போதிக்கணும், சம லிங்கிக்க அப்படின்னு சொல்லுகின்ற தன்பால் ஈர்ப்பு கொள்கை நாங்க உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நின்று அடம்பிடிச்சா மட்டும்தான் இது போன்ற விஷயங்கள் பேசுபொருளாக மாறணும் என்பது மீசான் டிவியினுடைய பார்வை. அவங்களோட தரப்புலேயே சொல்லியாச்சு, தெரியாம நடந்தாச்சு அல்லது தெரிஞ்சு நடந்ததா என்பதுக்கான விசாரணைகளை தொடங்கியாச்சு, யார் செஞ்சாங்க என்பது தெரியல, இது குறித்த விசாரணைகள் நடக்குது, இதை நாங்க மக்களுக்கு கொடுக்க மாட்டோம், மாணவர்களுக்கு போதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடும் எதற்காக இது ஒரு விஷயம் இவ்வளவு தூரம் பேசப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில அரச வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் திரை மறைவில் இருக்கின்ற யதார்த்தம். இது தவிர
நாட்டின் மீது பற்றோ, கல்வியின் மீது பற்றோ, அல்லது குழந்தைகள் மீது இருக்கின்ற பற்றோ கிடையாது. என்னதான் இருந்தாலும் இப்படியான ஒரு விஷயம் அரசு திட்டமிட்டு செய்திருந்தால் அது விமர்சனத்துக்கு உள்ளானது. அதற்கான அனுமதியை கொடுக்க கூடாது, தடுக்கப்பட வேண்டியது என்பதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அரசு தரப்புல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முடிவுக்கு கொண்டு வந்தாச்சு, இது குறித்த விசாரணைகள் நடக்குது, இது மாணவர்களுக்கு சேராது என்று சொன்னதுக்கு பிற்பாடு இவ்வளவு கீழ்த்தரமாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய விமர்சிக்கப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம். பொறுத்து பார்க்கலாம் இது குறித்த விஷயங்கள் எதிர்காலங்களில் என்னென்ன விஷயங்களை உருவாக்கி வைக்க போகுது அப்படின்னு சொல்லி. எனவே இனவாதம் இல்லாத, மதவாதம் இல்லாத, இதய சுக்தியோடு செயல்படுகின்ற மத குருகளும் அரசியல்வாதிகளும் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.